ஏகத்துவத்தை தொடர்ந்து இப்போது தூதுத்துவம். நம்முடைய மரியாதைக்குரிய அமீர் அவர்கள் பேசவிருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. நம்முடைய இந்த நிகழ்ச்சி மாஷா அல்லாஹ் நம்முடைய www.jack.org என்கிற இணையதளத்திலும் ஜாக் வேளச்சேரி என்கிற இணையதளத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாநாட்டினுடைய ஒரு சிறப்பு அம்சமாக பைத்துல் மாலை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. வட்டியை ஒழிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் ₹1 திட்டம் என்கிற அடிப்படையில் ஒரு அழகான உண்டியல் திட்டத்தை நம்முடைய வேளச்சேரி கிளை அறிமுகம் செய்திருக்கிறது. அதனால் மாநாட்டு முடிந்து செல்லும் போது ஆர்வமுள்ள சகோதரர்கள் அந்த உண்டியலை உங்களுடைய பெயரை பதிவு செய்து நம்முடைய கிளை செயல்வர்களிடமிருந்து பெற்று செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு சகோதரர் முக்கிய அறிவிப்பு முன்னாடியே சொல்லிடுறோம். இந்த மாநாட்டினுடைய இறுதியில் இந்த அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களை தீர்மானங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவேற்றவிருக்கிறோம். அதனால் இறுதி வரை சகோதரர்கள் அமைதியாக அமர்ந்து பயன்பெறும்படி கேட்டுக்கொண்டு நம்முடைய அமீர் சாஹிப் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم وما أرسلناك إلا رحمة للعالمين. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பரிய கிருபையினால் இன்றைய தினம் வேளச்சேரி ஜேஐக்யூ கிளை சார்பாக ஒரு நாள் கருத்தரங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய இறுதி கட்டத்தில் சொற்பொழிவு நிகழ்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் 3 தலைப்புகளை தேர்வு செய்திருக்கிறார்கள். மனித சமுதாயத்திற்கு எது அவசியமோ அதை அடிப்படையாக கொண்டு 3 தலைப்புகளை இவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். முதலாவதாக ஏகத்துவம். படைத்தவனை எப்படி அறிந்து கொள்வது, அவருடைய வல்லமைகள், ஆற்றல்கள், அதிகாரங்கள், அவருடைய பண்புகள், அவனை வணங்கக்கூடிய முறைகள், இவளை பற்றி விளக்கி சொல்லப்பட வேண்டும். இரண்டாவதாக தூதுத்துவம். படைத்த இறைவன் எந்த செய்தி இந்த சமுதாயத்திற்கு வழங்கினானோ அந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மூன்றாவதாக இந்த இரண்டையுமே, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்வோமையானால் அதற்கான வெகுமதி என்ன என்பது மறுமை. அதை பற்றி ஒரு 3 தலைப்புகள் முத்தாய்ப்பாக இங்கு வழங்கியிருக்கிறார்கள். முதல் தலைப்பு ஏகத்துவம் என்ற தலைப்பில், ஓரிரை கொள்கை என்ற தலைப்பில் சகோதரர் முஃப்தி உமர் ஷரீஃப் அவர்கள் உங்களுக்கு பல அரிய கருத்துக்களை முன்வைத்தார்கள். அடுத்ததாக தூதுத்துவம். இந்த தூதுத்துவம் ரிசாலத், நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலகத்திற்கு ஏன் வருகை தருகிறார்கள், அவர்களுக்குரிய பணிகள் என்ன என்பதை இந்த மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று இந்த தலைப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரித்தாளர்களே, இந்த உலகத்தை நாம் நோக்கினோமேயானால் பல்வேறு படைப்பினங்களை நாம் பார்க்கலாம்.
உயிருள்ளவை உயிரற்றவை, நடப்பன பரப்பன ஊர்வன என்ற எல்லா நிலைகளையும் நீங்கள் பார்க்கலாம். பல்வேறு படைப்புகளை நாம் பார்க்கிறோம். இந்த பல்வேறு படைப்புகள் எதற்காக படைக்கப்பட்டன என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தவையானால் திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் படைத்த எதுவாக இருந்தாலும் சரி, அது குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காகத்தான் படைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த படைப்புகளிலே சிறந்த படைப்பாக கருதப்படக்கூடிய மனித இனம், இதனுடைய படைப்பு என்ன, ஏன் இறைவன் இவர்களை படைத்தான் என்பதை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே படைத்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்லுகிறான். எனவே இறைவன் எதை விரும்புகிறானோ, எதை வெறுக்கின்றானோ, எதை ஏவுகிறானோ, எதை தடுக்கின்றானோ, அதனை விளங்கிக் கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாக வேண்டும். அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ வேண்டுமானால் அவருடைய விருப்பங்கள் வெறுப்புகள் எதில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய விருப்பங்களை, அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ் எதை வெறுக்கிறான், எதை நேசிக்கிறான் என்பதை எல்லாம் எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும்? அதற்கான வழிவகை என்ன? இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்காக படைத்த இறைவன் எப்படி எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறானோ, அதே போன்று அவருடைய விருப்பங்களை வெறுப்புகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாட்டையும் வல்ல ரஹ்மான் செய்து கொடுத்திருக்கிறான். அதான் தூதுத்துவம் என்ற அந்த தொடர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த உலகத்தில் எத்தனை தீர்க்கதரிசிகள், எத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் வருகை தந்தார்களோ, அவருடைய முழு நோக்கமும் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹை பற்றி அறிமுகப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய விருப்பங்களை தெரிவிப்பது, அல்லாஹ் எவற்றை வெறுக்கின்றான் அவற்றை தெளிவுபடுத்துவது என்பதுதான் நபிமார்களுடைய போதனை, நபியுடைய நோக்கம் அதுதான். அன்பிற்குரித்தானவர்களே, நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், ஆன்மீகத்தில் தொடர்புள்ளவர்கள், மனிதனுடைய படைப்பினுடைய அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டவர்கள், இந்த மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்பது எல்லோருக்கும் தெரியும். டார்வினுடைய தியரியை நான் சொல்லவில்லை. அது இத்து போன, அது பிற்போக்கான, அது அழிந்து போன ஒரு தியரி. அது இஸ்லாம் சொல்லக்கூடிய தியரி தான் உண்மையான தியரி. எந்த இறைவன் மனிதனை படைத்தானோ அந்த இறைவன் மனிதனுடைய படைப்பை பற்றி என்ன சொல்லுகிறான்? மனிதர்கள் சொல்ல முடியாது. ஏன்? அவன் படைத்தவன் அல்ல. மனிதன் மனிதர்களை படைக்கவில்லை. படைத்தவன் யார்? இறைவன் அல்லாஹ். அவன் தான் மனிதர்களை படைத்தான். அந்த அல்லாஹ் இந்த மனிதர்களை எப்படி படைத்தான் என்பதை தெளிவாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணால் படைத்ததாகவும், அவர்களுடைய மனைவியை அந்த ஆதமிலிருந்து விலாயிலிருந்து படைத்ததாகவும், மற்ற மனிதர்களை மற்ற விதத்தில் படைத்ததாகவும் திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மண்ணினால் படைத்து அவருக்குரிய ஜோடியை உண்டாக்கி சில காலம் வரை சொர்க்கத்தில் வாழ வைத்தான். அப்படி சொர்க்கத்தில் வாழக்கூடிய அந்த கட்டத்தில் இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் விரும்பியவாறெல்லாம் நீங்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொள்ளுங்கள், ஒரே ஒரு தடையை மட்டும் நான் விதிக்கிறேன். என்ன தடை? ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுட்டிக்காட்டி அந்த மரத்தை மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது, அதிலிருந்து நீங்கள் புசிக்க கூடாது. இந்த ஒரே ஒரு தடைத்தான். மற்றபடி அந்த சொர்க்கத்தில் உள்ள அத்தனை சுகங்களையும் சுகந்தங்களையும் இன்பங்களையும் தாராளமாக நீங்கள் அனுபவிக்கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தை, ஒரு உதவியை, ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய திட்டம் என்னவோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வந்தாகணும். எனவே அந்த திட்டத்தை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ் சில விஷயங்களை, நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறான். என்ன? சொர்க்கத்தில் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஆதம் ஏவாள் சொல்லப்படக்கூடிய ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் அல்லாஹ்வுடைய அந்த ஒரு கட்டளையை மீறிவிடுகிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம். ஆதம் ஏவாள் என்று சொல்லப்படக்கூடிய ஆதம் ஹவ்வா அலைஹிமுஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்திற்கு வருகை தரும் பொழுது இறைவன் ஒரு விஷயத்தை அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறான். என்ன? ஃபைம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாயா ஃபலா யதில்லு வலா யஷ்கா. நீங்கள் இருவரும் இந்த பூமிக்கு செல்லுங்கள், அங்கு சென்று எப்படி வாழ வேண்டும், உங்களுக்குரிய வாழ்க்கை நெறி என்ன என்பது உங்களுக்கு தெரியாமல் போகலாம். எனவே
நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற முழுமையான ஒரு வாழ்க்கை நெறியை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அந்த வாழ்க்கை நெறியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அச்சப்படவும் தேவையில்லை, அவர்கள் துர்பாக்கியசாலியாக மாற மாட்டார்கள் என்ற ஒரு வாக்குறுதி கொடுத்து இறைவன் அந்த இருவரும் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். மட்டுமல்ல, மனிதனுடைய படைப்பை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகுத்தண்டிலிருந்து இந்த உலகம் அழிகிற வரைக்கும் எத்தனை உயிர்கள் மனிதர்கள் இந்த உலகத்தில் வருகை தருவார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் வெளியே கொண்டு வந்து அவர்களின் இறைவன் ஒரு வாக்குறுதியை வாங்கிறான். என்ன வாக்குறுதி? அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா, நான் உங்களுடைய இரட்சகன் இல்லையா, நான் உங்களுடைய இரட்சகன், உங்களுடைய இரட்சகன் நான் தான் உங்களுடைய இரட்சகன் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்பொழுது அனைத்து மக்களும் என்ன சொன்னோம்? ஆம், நீ தான் எங்களுடைய இரட்சகன், நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம். அப்ப சொர்க்கத்தில் இருந்து இந்த பூமிக்கு வரும் பொழுது ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு தான் இந்த மனித சமுதாயம் இங்கு வந்திருக்கிறது. என்ன வாக்குறுதி? படைத்தவன் நீதான், வணக்கத்திற்குரியவன் நீதான் என்ற வாக்குறுதி கொடுத்து விட்டு ஒரு ஒப்பந்தத்தை செய்து விட்டு தான் இந்த உலகத்துக்கு வந்து விட்டோம். ஆனால் அதை மறந்து விட்டோம். நாம் கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இறை தூதர்களை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறார். இறைவனுடைய விருப்பங்களை இந்த மனிதர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இறைவன் ரசூல்மார்களை அனுப்பி வைக்கிறான். இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை தெளிவாக சொல்வதற்காக, ஒரு முன்மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக திகழ வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த ரசூல்மார்களை, இறை தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த மனிதர்கள் படைக்கப்பட்டது நோக்கம் படைத்த இறைவனை விளங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அதுதான் இஸ்லாம். படைத்த இறைவனுடைய நோக்கங்களை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் வாழ்வதற்கு பெயர் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்று சொன்னால் ஏதோ வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு கொள்கை, கோட்பாடு என்றெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் என்ன? அது மனிதர்களுக்கு தேவையான ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி, உலக மக்கள் அனைவருக்கும் பொருத்தமான, எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏற்ற வகையில் அமைந்த அந்த வாழ்க்கை நெறி பெயர் தான் இஸ்லாம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இதை எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? இஸ்லாம் என்று சொன்னாலே ஒரு தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், அடிப்படைவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்றெல்லாம் தவறாக சித்தரிக்கப்படக்கூடிய நிலை. சமீபத்தில் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதை பற்றி நம்ம சகோதரர் அன்சர் ஹுசைன் கூட சொன்னார். அந்த ஒரு படத்தில் வந்து முஸ்லிம்கள் எப்படி தீவிரவாதிகள் என்றெல்லாம் சித்தரித்திருக்கிறார்கள் என்பதை நல்லாவே தெரியும். மீடியாக்கள், இந்த மாதிரி ஊடகங்கள் பயங்கரவாதம் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானதுங்க. மீடியா பயங்கரவாதம் என்பது மிக மோசமானது, ரொம்ப சீக்கிரம் மக்களுக்கு ரீச் ஆயிடும். எனவே இஸ்லாம் என்று சொன்னாலே மக்கள் வெறுக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது சாந்தியும் சமாதானத்தையும் அமைதியும் போதிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் தான். இன்னைக்கு உலகத்தில் அமைதி வேண்டுமா? இஸ்லாத்தை தவிர வேறு வழியே இல்லை. இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பின்பற்றால் ஒழிய இந்த உலகத்திற்கு அமைதி என்பது அது எட்டாக்கனியாகத்தான் போய்விடும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எனவே இஸ்லாம் என்பது மனித குலத்திற்கு ஏற்ற மார்க்கம், எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் அமைதி ஏற்படுத்தக்கூடிய மார்க்கம் என்பதை தயவு செய்து நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அன்பிற்குரித்தானவர்களே, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையான அந்த வாழ்க்கை நிலையை அறிமுகப்படுத்துவதற்குத்தான் இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வருகை தருகிறார்கள். இறைவனுடைய இந்த நெறியை தெள்ள தெளிவாக இந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். தெள்ள தெளிவாக அந்த இறைவனுடைய விருப்பத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரே சோர்ஸ் நபிமார்கள், ரசூல்மார்கள் மட்டும்தான். அவர்கள் மூலமாகத்தான் நாம் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பின் மூலமாகவும் படைத்த இறைவனுடைய நோக்கங்களை, படைத்த இறைவனுடைய விருப்பங்களை, வெறுப்புகளை நாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்மை போன்ற சராசரி மனிதர்கள் நான் எதனை விரும்புகிறேன் என்று நான் சொல்லாமல் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எதனை சாப்பிட விரும்புகிறீர்கள் என்றால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்மை போன்ற மனிதர்கள் அவர்கள் சொல்லாத வரைக்கும், தெரிந்து கொள்ளாத போது, நம்முடைய பார்வைகளுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறானே,
அந்த அல்லாஹ்வுடைய விருப்பத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? அதற்கான ஒரே வழி இறை தூதர்கள் தான். எனவே தான் இறை தூதர்களை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் ஒருவன் முஸ்லிம் ஆக முடியாது. அல்லாஹ்வை நம்புற, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒருவனே தேவன் என்று ஏற்றுக்கொண்டாலும் இந்த ரசூலை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவனுக்கு விமோசனம் இல்லை. ஏன்? அந்த ரசூலை அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தக்கூடியவர் இந்த ரசூல் தான். அந்த இறைவன் யார், எப்படிப்பட்டவன், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய பண்புகள் என்ன என்பதை விலாவாரியாக தெள்ள தெளிவாக விளக்கக்கூடியவர்கள் இந்த இறை தூதர்கள். எனவே தான் அந்த இறை தூதரை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்று இஸ்லாம் தெள்ள தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே இறை தூதர்கள் இந்த உலகத்துக்கு வருகை தந்தது படைத்த இறைவனை அறிமுகப்படுத்துகிறார்கள். முதலாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் அனிஅபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். நாம் அனுப்பிய எல்லா நபிமார்களும், நாம் இந்த இறை தூதர்களை எந்தெந்த சமுதாயத்திற்கு அனுப்பி வைத்தோமோ அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர்கள், நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள், மற்றவர்களை வணங்க வேண்டாம், அவரை தவிர்த்திடுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களால்தான் நாம் இறை தூதர்களை அனுப்பி வைத்தோம் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரை எத்தனை இறை தூதர்கள் அங்க தொடரில் வந்தார்களோ அத்தனை இறை தூதர்களும் வணங்கப்படுவதற்கு வணங்கப்படுவதற்கான தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் என்று தெள்ள தெளிவாக சொன்னார்கள். அந்த நோக்கத்திற்கு தான் முதல் ரசூல்மார்கள் அனுப்பப்படுகிறார்கள். தெளிவாக சொல்ல வேண்டும். அப்படி தெளிவாக சொல்லும் பொழுது அதற்கு துணிச்சல் வேணுங்க. எனவே தான் நபிமார்கள் இறைவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்று சொல்லும் போதெல்லாம் அவர்கள் எதிர்க்கப்பட்டார்கள், கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இறைவனுடைய கொள்கை தெளிவாக அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இறை கோட்பாட்டில் அந்த சமுதாயம் என்னென்ன தவறுகளை செய்தார்களோ அதனை எல்லாம் இறை தூதருக்கு களைந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்ட பொழுது மனித சமுதாயத்தின் நிலையை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். திருமறை குர்ஆனும் வரலாற்று ஆசிரியர்களும் அதை தெளிவாக நமக்கு சொல்லுவார்கள். பல தெய்வ கொள்கை இப்ப இருக்கிற போலதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு உள்ளே செல்லும் பொழுது 360 சிலைகள் காபத்துல்லாஹ்ல. எந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹ்வை கட்டி முடித்தார்களோ அந்த இடத்திலே தௌஹீத் போதிக்கப்படக்கூடிய அந்த இடத்திலேயே 360 சிலைகளை வைத்து விட்டார்கள். அதில் நபிமார்களுடைய சிலைகளும் சேர்த்து வைத்தார்கள். சிலை வணக்கம், அந்த சிலை வணக்கத்திலிருந்து மீட்டு இறை வணக்கத்தின் பக்கம் கொண்டு வந்தார்கள் இறை தூதர்கள். அதுதான் இந்த கருத்தினுடைய மைய கருத்து கூட. படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி. எந்த இறைவன் நம்மை படைத்தானோ அந்த இறைவனைத்தான் நாம் வணங்க வேண்டும். யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ خلقக்கும் வல்லதீன மின் قبلக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, நீங்கள் உங்களை படைத்த இறைவனையும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை படைத்த இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப யார் நம்மை படைத்தானோ அவன் தான் வணக்கத்திற்கு உரித்தானவன். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இந்த கடவுள் கொள்கை ரீதியாக பார்க்கிறோம். என்ன, நாத்திகம் பேசக்கூடியவர்கள் இருக்கலாம், ஆத்திகம் பேசக்கூடியவர்கள் இருக்கலாம். இரண்டு விதமான மக்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட இது போன்ற குழப்பங்கள் இருந்தது. அந்த குழப்பங்களை சரி செய்வதற்காகத்தான் அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பி வைத்தான். என்ன குழப்பம்? இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களும் அந்த காலத்தில் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்தார்கள். இப்ப இல்லையா? கடவுளை நம்புவன் முட்டாள், கடவுள் இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் என்று சில வாதங்களை எடுத்து வைப்பாங்க நாத்திகர்கள். கடவுள் இருக்கிறானா இல்லை என்பது, இருக்கிறான் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை திருமறை குர்ஆன் அறிவு ரீதியாகவும் தந்து கொண்டிருக்கிறது. இருக்கிறான் என்பதற்கு பல்வேறு சான்றுகள். அதே போன்று அந்த கடவுள் இருக்கிறான் என்று சொன்னால் எத்தனை கடவுள்கள், ஒருவனா பலரா, அதையும் திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது.
எனவே கடவுள் கொள்கையில என்ன குழப்பத்தை ஏற்படுத்தி வைத்தார்களோ அதை சரி செய்து ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்று மக்களை பணிக்க வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ரசூல்மார்கள் தூதர்களுடைய முதல் பணி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த ரசூல்மார்கள் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அந்த ஏக இறைவனை மறுக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அபாயங்கள், இதனை கூட அவர் எச்சரித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பணி இதுவும் கூட. விஷயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும், மக்களை அதன் பக்கம் முழுமையாக அழைக்க வேண்டும். மூன்றாவதாக அவர்கள் நல்லதை செய்தால், ஏக இறைவனுக்கு கட்டுப்பட்ட அவருடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டால் அவர்களுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும். அதற்கு மாற்றமாக செயல்படுவார்களேயானால் அதற்கான தண்டனை குறித்து அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் அவர் செய்கிறார். அது போக இறைவன் இந்த சமுதாயத்தை நெறிப்படுத்துவதற்காக இறை தூதர்கள் மட்டுமே அனுப்பவில்லை, அந்த வேதத்தையும் இறக்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக முஸ்லிம்களை நாம ஈமான் அடிப்படை 6ன்னு புரிஞ்சு வச்சிருக்கோம், அப்படித்தானே? ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, வேதங்களை, இறை வேதங்களை நம்புவது. அந்த வேதங்களை விளக்கி சொல்வதும் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய பணி. ரசூல்மார்கள், இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தருவதற்கான ஒரு பணி என்ன தெரியுமா? இறை வேதங்களை விளக்கி சொல்லணும், விளக்கி சொல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அமல்படுத்தி காட்டணும். அது இறை தூதர்களுடைய பொறுப்பு. இதற்காகத்தான் இறைவன் இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். வன்சல்னா இலைக்க திக்ர லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், மக்களுக்காக இறக்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆனை விளக்கி சொல்வதற்காகத்தான் அந்த குர்ஆனை உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். எனவே திருமறை குர்ஆன் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அது முழுமையான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தராது, குறிப்புகள் மட்டும் சில இடங்களில் தரும். அதை டெவலப் பண்றது, அதை விளக்குவது அது ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்பு தான். தொழுகை எடுத்துக்கிடுங்க, நோன்பு எடுத்துக்கிடுங்க, ஜகாத் எடுத்துக்கிடுங்க, எதுவாக இருந்தாலும் சரிதான். இது எதற்கு சொல்கிறேன் தெரியுமா? இப்ப சமீப காலத்தில் இஸ்லாத்தின் பெயராலே முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனை மட்டுமே நமக்கு போதுமானது, சுன்னா தேவையில்லை, நபிமாருடைய வழி நமக்கு தேவையில்லை, குர்ஆன் மட்டுமே போதும், நபியுடைய எந்த விளக்கமும் நமக்கு தேவையில்லை சொல்லப்படக்கூடிய சில மூடர்கள், இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இஸ்லாமிய போரை பொருத்தி கொண்டு குர்ஆன் மட்டுமே போதுமானது, இறை தூதர்களுடைய வழிகாட்டல் நமக்கு தேவையில்லை சொல்லிக் கொண்டு சில விஷமத்தனமான கருத்துக்களை இந்த சமுதாயத்தில் புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இனம் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் உங்கள் முன் வைக்கிறேன். அன்பிற்குரித்தானவர்களே, திருமறை குர்ஆனை விளங்க வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விளக்கம் இல்லாமல் நாம் விளங்கிக் கொள்ளவே முடியாது. எனவே இறை தூதர் என்பவர்கள் திருமறை குர்ஆனை, அதுபோக மற்ற அந்தந்த நபிமார்கள் அவர்களுக்கு என்ன வேதங்கள் இறக்கப்பட்டதோ அந்த வேதங்களை விளக்குவதற்காக இறைவன் இறை தூதர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக மனிதர்கள் அவ்வப்போது தடம் புரண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால், மனிதர்கள் அவ்வப்போது தன்னுடைய போக்கை மாற்றிக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை சரியான வழியில் நெறிப்படுத்துவதற்காக இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். அது கொள்கை ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, எங்கெங்கெல்லாம் இறைவனுடைய நெறிக்கு மாற்றமாக அவர் செயல்படுகிறார்களோ அதை சரி செய்து அவர்கள் நெறிப்படுத்தி நேர்வழியில் கொண்டு செல்வதுதான் இறை தூதருடைய மிக முக்கியமான பொறுப்பு என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. திருமறை குர்ஆன் நாம் திறந்து பார்த்தோமேயானால் இறை கோட்பாடு, எந்த கடவுளை வணங்க வேண்டும், அவருடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய பண்புகள் என்ன என்பதை பற்றி கிட்டத்தட்ட 1/3 இருக்குங்க. குர்ஆன்ல 3இல் ஒரு பகுதி படைத்த இறைவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அல்லாத சூரத்துல் இஹ்லாஸ குர்ஆனில் 3இல் ஒரு பகுதின்னு சொல்கிறான். குல் வல்லாஹு சூரா இருக்கு இல்லையா, அதில் குர்ஆனில் 3இல் ஒரு பகுதி என்னாக அதில் முழுக்க முழுக்க இறைவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. படைத்த இறைவனை அறிய வேண்டும், அவனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் ரசூல்மாருடைய முதல் நோக்கம். இறை தூதர் அனுப்பப்பட்ட நோக்கம் தெரியுதா உங்களுக்கு? படைத்த இறைவனை அறிமுகப்படுத்தணும், அதுதான் முக்கியமான நோக்கம். அறிமுகம் எப்படி படுத்துவாங்க?
படைத்த இறைவன் யார் நாம பார்த்தது கிடையாது. அப்ப அவனுடைய பண்புகள், வல்லமைகள், ஆற்றல்கள், அதிகாரங்கள் இறைவன் தன்னுடைய வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறானோ அந்த வேதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு நபிமார்கள் இறைவனை அறிமுகப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இறைவனை அறிமுகப்படுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனித்த போது பல்வேறு பிரச்சனைகள் சந்தித்தார்கள். பல தெய்வ கொள்கை இருந்தது, மனிதர்கள் வணங்கப்பட்டார்கள், இறைவனே இல்லை என்று மறுக்கப்பட்ட ஒரு நிலை. இவை அனைத்திற்கும் சரியான ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவை, தீர்க்கமான விளக்கத்தை இறை தூதர்கள் சமுதாயத்திற்கு வழங்குகிறார்கள். அல்லாஹ் என்பவன் யார், அவன் எப்படிப்பட்டவன்? சூரத்துல் பக்கராலே வருது பாருங்க, ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் என்பவன் யார்? சாதாரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாகிய நாமே அல்லாஹ்வை பற்றி சொல்லுன்னு தெரியாம இருக்கிறோம். அல்லாஹ் என்பவன் யார் என்று அவரிடம் கேட்டு பாருங்கள், அதற்கு சரியான விடை இல்லை. அதற்கான ஆதாரம் கேளுங்க, அந்த ஆதாரத்தை தருவதற்கு இல்லை. இறுதி தூதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தூதுத்துவத்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொண்டு வந்து நம்மிடம் ஒப்படைத்தார்களோ அந்த தூதுத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறை தூதர்கள் எந்த நோக்கத்திற்கு அந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை இறை தூதர் அவர்களுக்கு பிறகு நாம் நிறைவேற்றியாக வேண்டும். எனவே இறை தூதர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் அந்த பொறுப்பை நாமும் எடுத்து செயல்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். இறை தூதர் எதற்காக அனுப்பப்பட்டார்கள், எப்படி இந்த சமுதாயத்தை வழிநடத்தினார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் போனால் நாம் அந்த பொறுப்பை மேற்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய பொறுப்புகளை நாம் சரிவர நிறைவேற்ற முடியாது என்பதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாட்டில் இறை தூதர் அவர்கள் எந்த கொள்கையை போதித்தார்களோ, எதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அந்த கொள்கையை நாம் அறிந்து கொண்டதும் கிடையாது, அதை நிலைநாட்ட முற்பட்டதும் கிடையாது, பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய முயற்சியில் நான் ஈடுபட்டதும் கிடையாது. அன்பிற்குரித்தானவர்களே, திருமறை குர்ஆனில் பாருங்கள், இறை தூதருக்கு சொன்ன செய்தி, இறை தூதர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. லா தகூலு சாலிசு சலாசா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏற்கனவே வேதங்கள் வழங்கப்பட்ட மக்கள் என்று சொன்னால் இரண்டு சாரார்கள் இருந்தார்கள். ஒன்று யூதர்கள், மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள். யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகனாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகனாக சித்தரித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த கொள்கை தவறான கொள்கை என்பதை சொல்லுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்ட திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு கான்செப்டை தரான். நீங்கள் அல்லாஹ்வை மூன்றில் ஒருவரில் மூன்று என்று சொல்லாதீர்கள். இப்படி சொல்வது இறை நிராகரிப்பாகும் என்று வன்மையாக கண்டிக்கிறார். இதை அந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். கொள்கை கோட்பாடுகளில் சமுதாயம் சரிந்துவிடக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த சமுதாயத்தை சரி செய்வதற்காக இறை தூதர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அன்பிற்குரித்தானவர்களே, இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வருகை தருவதற்கான முதல் முக்கிய நோக்கம் அவருடைய கொள்கையை சரி செய்வதுதான். இறைவன் இருக்கிறான் என்று எல்லா மனிதரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்ற விஷயத்தில் குளறுபடி செய்து விட்டார்கள். எனவே படைத்த இறைவனை பற்றி ஒரு தெளிவான ஒரு கருத்தை மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் ரசூல்மார்களை, இறை தூதர்களை இந்த உலகத்தில் அனுப்பி வைக்கிறார். முதல் முக்கிய நோக்கம் அதுதான். கொள்கைகளை தெளிவுபடுத்தணும். ஒரே இறைவனை வணங்க வேண்டும். வணங்குவதற்காகவே மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காகவே மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் படைப்பினுடைய நோக்கம் அதுதான். எனவே அந்த நோக்கத்தை உணர்ந்து அந்த படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்ற கொள்கையை தெளிவாக அந்த மக்களுக்கு சொன்னார்கள். சூரத்துல் இக்லாஸ் சின்ன சூரா, அது அல்லாஹ்வுடைய படைத்த இறைவன் யார் என்பதை தெளிவாக இறைத்தூர் சொல்லி காட்டுகிறார். குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹ் ஒருவன் தான், ஏகன், தனித்தவன். அவனுக்கு இணையோ துணையோ கிடையாது. அவனுக்கு மனைவி மக்கள் கிடையாது. அவனுக்கு தாய் தந்தை கிடையாது. அவனுக்கு நிகர் யாருமே இல்லை என்ற
ஒரு கொள்கை கோட்பாட்டை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு தெளிவாக எடுத்து வைக்கிறார்கள். அவனுக்கு எந்த துணை, அவனுக்கு எந்த நிகர் யாருமே இல்லை. அவன் நிகரற்ற எந்த தேவையும் இல்லாதவன். எல்லா படைப்பினங்களும் அவன் பால் தான் தேவையுள்ளதாக இருக்க வேண்டுமே தவிர அவன் யாருடைய தேவையும் எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதை தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறார். எனவே இறைவன் ஒருவன் தான் என்பதை நிலைநாட்டுவதற்காக இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வருகை தந்தார்கள். மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும்போது மனிதர்கள் பல்வேறு கொள்கை கோட்பாடுகளை அனுசரித்து வாழ்ந்தாலும் இறுதியாக இறைவன் ஒருவன் தான் என்பதை அல்லாஹ் நிரூபித்து விட்டான் என்பதற்கு சாட்சியாகவும் இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வருகை தருகிறார்கள். இறை தூதர்கள் பொறுத்த வரைக்கும் இறைவன் எந்த தூதை எந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வைத்தானோ அந்த செய்தியை தெள்ள தெளிவாக அந்த மக்களுக்கு சொல்வார்கள். எந்த விதமான மூடலும் இல்லாமல், எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் சொல்லக்கூடிய விஷயங்களை தெள்ள தெளிவாக சமுதாயத்தில் சொல்வார்கள். காரணம் என்ன? மறுமையில் இந்த மனிதர்கள் இறைவனிடம் சென்று, இறைவா நீ ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், உன்னுடைய நெறியை பின்பற்றதன் மூலமாக தான் சொர்க்கத்தை அடைய முடியும் என்ற விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய எந்த இறை தூதரும் எங்களிடம் வரவில்லை என்று மக்கள் பேசிவிடக் கூடாது என்பதற்காக இறை தூதர்களை அனுப்பி அவருடைய சாக்கு போக்கு அல்லாஹ் தஆலா தடுத்துறான். எந்த சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இறை தூதர்கள் இந்த உலகத்தில் ஒரு அத்தாட்சியாக, மறுமையில் நாம் அல்லாஹ்வுக்கு எதிராக போய் நிற்க கூடாது என்பதற்காக ஒரு சாட்சியாக ஒன்றுபடுகிறார்கள். லிஅல்லா யகுன் லின்னாசி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅத ருசுல். ரசூல்மார்கள் அனுப்பிய பிறகு அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நின்றுட்டு யா அல்லாஹ் நமக்கு தெரியாது என்று மக்கள் சொல்லாமல் இருப்பதற்காக அல்லாஹ் ரசூல்மார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். மட்டுமல்ல, ஒரு முன்மாதிரியாக இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அல்லாஹ் எப்படி வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், ஒரு நல்ல மனிதனாக, ஒரு நல்ல முஸ்லிமாக, நல்ல பண்புள்ளவனாக, உயர்ந்த குணம் படைத்தவனாக இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை, இஸ்லாம் எப்படி வாழச் சொல்கிறதோ, எப்படி வாழ வேண்டும் என்பதை அதை தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் தான் இறை தூதர்கள். எனவே தான் இறை தூதர்களை பற்றி இறைவன் சொல்லுகிறான். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு இறை தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி, ஒரு அழகான முன்மாதிரி இருக்க வேண்டுமானால் அது யாரிடம்? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அழகான முன்மாதிரி இருப்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குத்தான சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவன் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தை படைத்தானோ, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்மை படைத்தானோ, அந்த நோக்கத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இறைவன் தன்னுடைய தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தான். இறுதியாக அந்த தொடரில் வந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த செய்தியை, தூதுத்துவத்தை இந்த மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அது எல்லா விதமான விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. கொள்கை கோட்பாடுகளாலும் சரி, அரசியல் பொருளாதாரம் தான் சரிதான், அல்லது மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய விஷயங்கள் இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான், அனைத்தையும் தெளிவாக அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னார்கள். அத்தனை விஷயங்களும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் பெற்று தந்த திருமறை குர்ஆனும் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட செய்திகளும் பாதுகாக்கப்பட்டு இதுநாள் வரைக்கும் மக்களுடைய கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை எடுத்து படித்து பார்த்து இறை தூதர்கள் இந்த மக்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரிந்து கொண்டோமேயானால் இந்த உலகத்திலும் நாம் நிம்மதியாக வாழலாம், மறுமையிலும் அல்லாஹ்வுடைய வெகுமதியை பெற்று சொர்க்கத்தை அடையலாம். அது அல்லாமல் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தூதுத்துவத்தை புரிந்து கொள்ளாமல், எடுத்துக்கொள்ளாமல், பின்பற்றாமல் இருப்போமேயானால் இந்த உலகத்திலும் நமக்கு நஷ்டம், மறுமையில் மிகப்பெரிய தோல்வி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், குல்லு உம்மதி யதுகுலுல் ஜன்ன இல்லா மன் அபா. என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த அனைவரும் சொர்க்கம் போவாங்க, இல்லா மன் அபா, என்னை யார் நிராகரித்தாரோ அவரை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது சில சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமைய அபா யா ரசூலல்லாஹ், இறை தூதர் அவர்களை உங்களை நிராகரிக்கக்கூடியவர் யார் கேட்கும் போது, மன் அத்தானி தஹலல் ஜன்னா, யார் எனக்கு கட்டுப்பட்டாரோ, நான் கொண்டு வந்த செய்தி ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார், யார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் என்னை நிராகரித்தவரார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே உலக மக்களுக்கு அருட்கொடை அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர் அவர்கள் கொண்டு வந்த செய்தியை
அனைத்து தரப்பு மக்களும் கேட்டு அதை படித்து விளங்கி அதில் உள்ளவற்றை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு நாம் வாழ்ந்து இம்மை மறுமை ஈருலக வாழ்க்கை வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எல்லா மக்களுக்கும் இறைவன் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதுவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். ஷேக் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் கூட மாஷா அல்லாஹ் முடியாத தருணத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நமக்கு அழகான பல செய்திகளை சொன்னார்கள். தொடர் சுற்றுப்பயணங்கள், தொடர் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு எல்லா ஊருக்கும் போய் அந்தந்த ஊர் தண்ணியை குடித்து ஷேக் அவர்கள் இப்போது சிரமத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஷ்ஃபிஹி ஷிஃபாஅன் தாம்மா. ஏனென்றால் ஷேக் அவர்கள் இவ்வளவு நேரம் தன்னுடைய உரையில் குறிப்பிட்ட கருத்துக்கள் சாதாரணமான கருத்துக்கள் அல்ல. படைத்த இறைவனை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பிரதிநிதியாக அனுப்பியவர்கள் இறை தூதர்கள். சாதாரணமானவர்களா? அஷத்துன் நாசி பலாஅன் அல் அன்பியா. உலகத்தில் வாழுகிற மக்களில் அதிகமாக சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். இப்படி உலகத்தில் வாழுகிற மக்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான சோதனைகளை கண்டு கொண்டிருக்கலாம், அல்லது இப்போதும் கூட கண்டு கொண்டு வாழலாம். ஆனால் நபிமார்கள் கட்டுப்பட்ட கஷ்டங்களைப் போல், நபிமார்கள் கண்ட சோதனைகளைப் போல் யார் கண்டிருக்க முடியும்? கண் பார்வை தெரியாமல் நபிமார்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். நோய் நொடியிலே நபிமார்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். பெற்ற பிள்ளைகளை இழந்து நபிமார்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். உறவை துறந்து நபிமார்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பட்டுத்தான் இந்த பூ உலகில் ஏகத்துவத்தை நிலைநாட்டினார்கள் நபிமார்கள். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் படைக்கப்பட்டிருக்கிற அடியார்களிலேயே, அவனால் படைக்கப்பட்ட படைப்பிடங்களிலேயே நபிமார்களுக்கென்று தனி இடத்தை கொடுத்திருக்கிறான். உலகத்தில் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அணையா விளக்காக வைத்திருக்கிறான். உலகத்தினுடைய புவிக்கோள சுழற்சியின் அடிப்படையில் உலகத்தின் ஏதாவது ஒரு பூமியில் ஏதாவது ஒரு இடத்தில் பாங்கு சொல்லக்கூடிய நேரங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று படைத்த இறைவன் தன் புகழை பாடக்கூடிய நேரத்தில், படைத்த இறைவன் தன் பெயரை இந்த உலக மக்களின் செவிகளில் ஓங்கி உரைக்கும் விதத்தில் அமைத்திருக்கிற இறைவன் தன் பேரை தொடர்ந்து தன் பேருக்கு பிறகு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று முஅத்தின்கள் பள்ளிவாசல்கள் தோறும் அழைப்பு கொடுக்கிறார்கள். அப்படியாப்பட்ட சிறப்பை அல்லாஹ் இந்த தூதருக்கு கொடுத்திருக்கிறான். ஏன்? அந்த தூதர் நிஅமத், அந்த தூதர் ரஹ்மத். உலகத்தில் ஒரு மனிதன் வைத்திருக்கிற செல்வத்தை விட, செல்வாக்கை விட, பொருளை விட, பணத்தை விட, பட்டத்தை விட, பதவியை விட, ஏன் அவன் சுமந்து கொண்டிருக்கிற உயிரை விட, மூச்சு காற்றை விட மிகப்பெரிய சிறப்பானது இறை தூது. அப்படிப்பட்ட இறை தூதை சுமந்திருக்கிற இறை தூதர் நம் உயிரை விட மேன்மையானவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். படி அந்நபியு அவுலா பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம். இறை தூதர் யார்? இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரை உயிரை விட மேன்மையானவர்கள். எனக்கு சம்பளம் தருகிற என் முதலாளி என் உயிரை விட மேம்பட்டவன் என்று நான் சொல்ல மாட்டேன். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை என் உயிரை விட மேலானவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நான் கட்டிய மனைவி என் உயிரை விட மேலானவள் என்று எப்போதும் நான் சொல்ல மாட்டேன். நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் என் உயிரை விட மேலானவர் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என் கண்ணால் கண்டிராத, யாரும் வாழ்ந்த காலத்தில் நான் வாழவில்லையோ, யாரை பற்றி நான் கேள்வி மட்டும் பட்டிருக்கிறேனோ, யாரை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி தந்திருக்கிறானோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உயிரை விட மேம்பட்டவர். இதனால்தான் லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். சாதாரணமான தூதர் அல்ல. உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது அவருக்கு சிரமம் சகோதரர்களே. உங்களுக்கு ஒரு சிரமம் என்றால் அது அவருக்கு கஷ்டம். அப்படியாப்பட்ட இறை தூதரை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். அதனால் தான் இறை தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சூட்டி இருக்கிற பெயர், திருக்குர்ஆனில் இறைவன் அந்த இறை தூதருக்கு வழங்கி இருக்கிற சிறப்பு ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில மக்களின் அருட்கொடை என்று சொல்லுகிறான் அல்லாஹ். இந்த பூமியில் அவர் சாதித்த சாதனைகள் என்ன? இந்த பூமியில் அவர் சாதித்த சாதனைகள் போல் யாராவது சாதித்திருக்க முடியுமா? ஆபாசத்தை ஒழித்தார், அருவருப்பை ஒழித்தார், மதுவை ஒழித்தார், மாதுவை ஒழித்தார், விபச்சாரத்தை ஒழித்தார், சூதுவை ஒழித்தார், அடிமை வம்சத்தை ஒழித்தார், அனாதைகளை பாதுகாத்தார், விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுத்தார், பெற்றோர் பிள்ளைகள் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணத்தை அமைத்து கொடுத்தார்.
உலகத்திலே வாழும்போது மனிதன் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன் சமூகத்திற்கும் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த ஒரே தலைவர், மனிதரில் புனிதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ தலைவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம், இப்போது கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வாழுகிற தலைவர்கள் எல்லாம் தாம் யாரை குருவாக ஏற்றிருக்கிறானோ, தாம் யாரை தலைவராக நம்பிக்கை கொண்டிருக்கிறானோ அப்படிப்பட்ட தலைவர்கள் சொல்வதை கேளுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, அல்லது தாமே அல்லது தம்மையே ஒரு தலைவனாக பிரகடனப்படுத்தி இருந்தாலும் கூட தான் சொல்வதை கேளுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, நான் வாழ்வதை போல் வாழுங்கள் என்று எந்த தலைவனும் சொன்னதில்லை, அப்படி சொல்லவும் முடியாது. ஆனால் அரபுலக மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் துணிவாக சொன்னார், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். யாரு சொல்லிட முடியும்? அண்ணல் என்று யாரையோ இந்த நாடு சொல்லலாம், புரட்சியாளர்கள் என்று யாருக்கு இந்த நாடு பெயர் வைக்கலாம், புனிதர்கள் என்று யாருக்கு வேண்டுமானாலும் இந்த நாடு சொல்லலாம். ஆனால் புனிதர்கள் என்று அழைக்கப்பட்டாலும், அண்ணல்கள் என்று அழைக்கப்பட்டாலும், தலைவர்கள் என்று என்னது போற்றப்பட்டாலும் எல்லா மனிதருக்கும் மறுபக்கம் உண்டு. ஆனால் மறுபக்கம் இல்லாமல் ஒரு பக்கத்தோடு வாழ்ந்த ஒரே தூதர் முகமது நபி மட்டும்தான். சுப்ஹானல்லாஹில் அஸீம். அவருடைய குடும்பம் அவரை குறை சொல்லி இருக்குமா? அவருடைய நட்பு அவரை குறை சொல்லி இருக்குமா? அவருடைய உறவு அவரை குறை சொல்லி இருக்குமா? ஏன் எதிரிகள் கூட குறை சொல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை அது. அப்பழுக்கற்ற வாழ்க்கை சகோதரர்களே. அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதுவாக நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு தூதராக கொடுத்திருக்கிறான். அதனால் தான் நபிமார்களுக்கெல்லாம் கடைசியாக வந்தாரும் அவரை இஸ்லாமிய மார்க்கம் நபிமார்களுக்கு தலைவர் என்கிற சிறப்பை கொடுக்கிறது. நபிமார்களுக்கெல்லாம் ஜூனியர், ஆனால் அவர்தான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் சகோதரர்களே. அப்படியாப்பட்ட சிறப்பினை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் எவ்வளவு காலம் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். சாதாரணமான ஒரு பர்சனாலிட்டி அல்ல அந்த பர்சனாலிட்டி, ஒரு ஷக்சியத். அப்படிப்பட்ட ஒரு ஷக்சியத் இந்த உலகத்தில் யாருக்கும் அமையப்பெறவில்லை. அந்த முகத்திற்காக, அந்த தோற்றத்திற்காக, அந்த நபியின் வாக்குக்காக வாழ்க்கையை கூட தியாகம் செய்ய ஒரு கூட்டம் தயாராக இருந்தது என்றால், யா ரசூலல்லாஹ், எங்களை இந்த ஆழ் கடலில் குதிக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலும் உங்களுக்காக குதிப்போம் யா ரசூலல்லாஹ் என்று ஒரு கூட்டம் அந்த தூதருக்காக சொல்லி இருக்கிறது என்றால் அவர் சாதாரணமான மனிதரா? யா ரசூலல்லாஹ், நாங்கள் மூசா நபி தூதராக அனுப்பப்பட்டாரே, அந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்னதை போல் இஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா நஹ்னு ஹுனா காயிதூன், நீங்களும் உங்கள் இறைவனும் வேண்டுமானால் போர் செய்யுங்கள், நாங்கள் இங்கே அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறோம் என்று சொல்லுகிற மக்கள் அல்ல நாங்கள். இஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா நஹ்னு மஅகுமா முகாத்திலூன். யா ரசூலல்லாஹ், நீங்களும் உங்கள் இறைவனும் போர் புரியுங்கள், உங்களோடு சேர்ந்து நாங்களும் போருக்கு வருகிறோம் என்று ஒரு கூட்டம் சொல்லி இருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கொள்கையை பிரகடனப்படுத்த தூதராக அனுப்பியிருக்கிறார் என்கிற விஷயத்தை ஷேக் அவர்கள் நமக்கு சுருக்கமாக அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தை எத்தி வைக்கக்கூடிய தலையான அந்த கடமையை நிறைவேற்றுவதற்குத்தான் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்கிற செய்தியை சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நிர்வாகத்தின் சார்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு. ஷேக் முபாரக் மசூத் மதனி அவர்கள் சிறப்புரையாற்றவிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன அறிவிப்பு. மிகுந்த பொருட்செலவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்களுடைய செலவினங்களுக்காக உங்களுடைய தூய உள்ளத்தை தேடி, தூய உள்ளத்தை நாடி இப்போது வர வேண்டியது. அதனால் கிள்ளி போடாமல் தாராளமாக அள்ளி போடும்படி ஒரு அன்பு வேண்டுகோள் வைத்து ஷேக் முபாரக் மதனி அவர்களை மறுமையை மறந்தவர்களின் நிலை என்கிற தலைப்பில் உரை நிகழ்த்தும்படி அன்போடு அழைக்கிறேன்.